இங்க இத்தனைக்கு நீங்க எழுதல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவங்க எங்களை ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கல. எங்களை ஒரு மிஷினா பாக்குறாங்க. காலையில எந்திரிக்கிறோம், வேலை பாக்குறோம், 24 hours நாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜ் தான். அவங்க வருவாங்க, வாரத்துல 4 நாள் இங்க தான் இருப்பாங்க, 2 நாள் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. நான் வர எனக்கு இதெல்லாம் ரெடியா இருக்கணும். ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். நல்ல யோசனையா இருக்குடா. நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும். டீ ரெடியா இருக்கணும், காஃபி ரெடியா இருக்கணும். அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. சார் அதுக்கு தானே சார் மருமக செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே சார் வீட்டுல மருமகன்னு ஒருத்தி வச்சிருக்கிறது. கணவரை தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல. வீட்டுக்கார மட்டும் கிளம்ப, அப்ப நாத்தனார்லாம் எங்க சார் போறது? நம்மளுடைய வலி எப்படி இருக்கும்? அவங்களும் 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? நம்ம மட்டும் வந்து இங்க சொகுசா உட்காந்து சாப்பிடுறோமேன்னு சொல்லிட்டு. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? எனக்கு தெரிஞ்சதுதானே சார் நான் வரேன். இது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆமா, தெரிஞ்சா வரீங்க. தெரிஞ்சதான் சார் வரேன். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரேன். நீங்க எல்லாம் மாடு முட்டியா சாப்பிடுற ஐடியா. இப்ப நீங்க 4 நாள் வந்து உங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரி அவங்க 4 நாள் அவங்க அம்மா